அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். இப்ப பிரசன்ட்டா நீட் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கணும்? எந்த மதிப்பெண்களுக்கு என்ன கட் ஆஃப்? என்ன கல்லூரி கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி பல்வேறு வகையான டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் நம்ம வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சம்மந்தமாகவும் மற்றும் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சம்மந்தமாகவும் வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடுத்து அப்படியே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பற்றி சொல்லுங்க சார். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் என்ன மாதிரியான கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்குது, என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்குது, எத்தனை சீட் இருக்குது, என்ன ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்க, எப்படி கோட்டாஸ்க்கெல்லாம் சீட்டு பிரியுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் சேர விரும்புகிற கல்லூரியில ஒரு டாப் 5க்குள்ள வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ங்கிறது நமக்கு வந்து சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரியானது 1960 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் இந்த கல்லூரியில எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 சீட் வந்து நமக்கு வந்து இருக்குதுங்க. நார்மலா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடுல எந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியா இருந்தாலுமே அவங்க இருக்கக்கூடிய சீட்ஸ்ல 15% சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அகில இந்திய ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 85% சீட்ஸை மட்டும் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 150 சீட்டை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு 23 சீட்டும் மற்றும் ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு 127 சீட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப ஆல் இந்தியா கோட்டால எப்படி அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 9 சீட்டும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 3 சீட்டும், ஓபிசி என்சிஎல்ங்கிற கேட்டகரிக்கு 6 சீட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 3 சீட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 2 சீட்டும் கொடுக்குறாங்க. அதே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 128 சீட்ல எப்படி 127 சீட்டு சாரி இது வந்து 127 127 சீட்டை எப்படி பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் வந்து 117 சீட்டும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 127 சீட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 117 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கிறதையும் பார்த்துக்குவோம். ஓசி கேட்டகரி 37 சீட்டு, பிசி கேட்டகரிக்கு 30 சீட்டு, பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 3 சீட்டு, எம்பிசி கேட்டகரி 24 சீட்டு, எஸ்சி 18 சீட்டு, எஸ்சிஏ 3 சீட்டு, எஸ்டி 2 சீட்னு பிரிக்கிறாங்க. ஸோ அது போக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியான்னு சொல்லக்கூடிய சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சீட்டு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சீட்டு கிடையாது, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 கோட்டால 10 சீட் சொல்லியிருந்தோம். ஓசி கேட்டகரி 3 சீட், பிசி 3 சீட், பிசி முஸ்லீம்க்கு சீட் இல்லை, எம்பிசி 2 சீட், எஸ்சி 1 சீட், எஸ்சிஏ 1, எஸ்டிக்கு சீட் இல்லை. இப்போ நம்ம அடுத்து எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினா நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எப்படி கேட்டகரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. இதுல லாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃப் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்றது தான். இதுல வந்து இப்ப நீங்க இது வந்து மதிப்பெண்கள் தான். இந்த மதிப்பெண்கள்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். 4 வருஷம் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் இருந்தது பாத்தீங்கன்னா 5வது வருஷம் டோட்டலா மாறி இருக்கு. அப்ப நம்ம வந்து மார்க்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்கை தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ரேங்க் வாங்கினா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். அப்ப கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோட 2025 கவுன்சிலிங்கோட டீடைல்ஸ் தான் இதுங்க. ஸோ மொத்தம் 4 ரவுண்டுகள் நடந்துச்சு. இல்ல 3 ரவுண்டு வரைக்கும் நமக்கு வந்து சீட்ஸ் போயிருக்குங்க. ஸோ என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, என்ன மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, கேட்டகரி வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 568க்கு சீட்டு கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்ல 563க்கு சீட்டு கிடைச்சது. தேர்ட் ரவுண்ட் 560க்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்குங்க. 560ங்கிற கட் ஆஃப் வாங்கினவங்களோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 581ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 564, செகண்ட் ரவுண்ட் 10 மார்க் தள்ளி 554, தேர்ட் ரவுண்ட் அதுலேருந்து ஒரு மார்க்ஸ் தள்ளி 9 மார்க் தள்ளி 545 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்க. என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1026ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 563, செகண்ட் ரவுண்ட் 548, தேர்ட் ரவுண்ட் 548. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து 919 ரேங்கிங் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ரேங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான், கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் கிடையாதுங்க.
அடுத்து எம்பிசி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 558, செகண்ட் ரவுண்ட் 548, தென் தேர்ட் ரவுண்ட் 544க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. என்ன மார்க் வரைக்கும் வாங்கணும், என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1050ங்கிற ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 519க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 500ங்கிற மதிப்பெண்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. தேர்ட் ரவுண்ட் 491 வரைக்கும் சீட்டு போயிருக்குங்க. என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4743ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 475க்கு 475 அதே சேம் ரேங்கிங் தான் 6402ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. எஸ்டி கேட்டகரி 443க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 499க்கும் செகண்ட் ரவுண்ட்ல 443க்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்க. இதுல என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,062ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இது ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங். அடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களோட என்ன மார்க்ஸ்க்கு ஸ்கோர் கிடைச்சதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஓசி கேட்டகரியில் வந்து சீட்ஸ், ஓசி கேட்டகரி வந்து கம்யூனிட்டிக்கு போயிருச்சு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்ப பிசியில் 485ங்கிற மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா இது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரேங்கிங். அதில் 54ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. பிசி முஸ்லீம்ல சீட்டு கிடையாது. அடுத்து எம்பிசி 492க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அவரோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42. அடுத்து எஸ்சி 455ங்கிற மதிப்பெண்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அவங்களோட ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 160. அடுத்து எஸ்டி 493ங்கிற மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அதோட ரேங்கிங் என்ன பார்த்தீங்கன்னா 39. ஸோ அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, ஒரு வருஷத்துக்கான கல்லூரி கட்டணம் எவ்வளோங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ், இது போக வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ்ஸுங்கிறது வருங்க. இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக நீட் தேர்வுகள் சம்மந்தமாகவும் நீட் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாகவும் நம்ம வந்து வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.